ஸோ நம்ம கிளாஸ் வந்து என்ன பார்த்தோம்னா, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல கனெக்ஷன். ஸோ அத கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஜெனரல் கொஸ்டின்ஸ் ஓகே. அதாவது ஜெனரல் கொஸ்டின்ஸ் அபௌட் ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம கனெக்ஷன்ஸ் உள்ள கொஸ்டின் ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம். இப்போ வந்து நம்ம நெறைய டைம் எதுக்கு டிவோட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த கனெக்ஷன்ஸுக்கு டிவோட் பண்ணோம். ஏன் அப்படின்னு சொன்னா, அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின். நான் வந்து எதுக்கு ரொம்ப டைம் டிவோட் பண்ணுவேன்னா, கனெக்ஷன் அண்ட் பிளாஸ்டிக் அனாலிசிஸ். ஸோ இந்த 2க்கு ரொம்ப டைம் குடுப்பேன். அதுக்கப்புறம் டென்ஷன் மெம்பர், கம்ப்ரஷன் மெம்பர், பிளேட் கிரிடர், கேண்ட்ரி கிரிடர். உங்களுக்கு என்ன தேவை அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரியா? இது 2 வந்து கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பெருசா இருக்காது. கனெக்ஷன்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் அனாலிசிஸ்ல இருந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 10 கொஸ்டின் வருதுன்னா 8 கொஸ்டின் இந்த 2ல தான் இருக்கும். ஆனா நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டினை பாருங்க. ஏன்னா டென்ஷன் மெம்பர், கம்ப்ரஷன் மெம்பர், பிளேட் கிரிடர், கேண்ட்ரி கிரிடர் அப்புறம் ரூட் ட்ரஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்காது. வெரி வெரி மினிமல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ அதான் நீங்க வந்து இதுல ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. என்ன? பட் ஐ வில் கிவ் எவ்ரிதிங் ஃப்ரம் தீஸ் ஆன்சர். ஓகே, சரி. rolled steel T sections are used to. இப்போ T section பொதுவா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, wide flat strip to connect plate in steel rectangular tank. இந்த T section என்னன்னா, இப்போ ஒரு டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரெக்டாங்குலர் டேங்க் இருக்கு. ஸோ இது ஒரு பிளேட்டு. ஓகே, T section டேங்க் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ இது ஒரு பிளேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இன்னொரு பிளேட். இதை வச்சு தான் ஒரு பெரிய டேங்க் கனெக்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இது T செக்ஷன். ஸோ இது வந்து T செக்ஷனோட ஃபிளான்ச். இது T செக்ஷனோட ஃபிளான்ச். T செக்ஷனோட ஃபிளான்ச் இந்த ரெண்டுல எப்படி கனெக்ட் ஆயிரும். ஓகே, T செக்ஷனோட ஃபிளான்ச். T செக்ஷனோட வெப் இந்த கேப் உள்ள போயிருக்கும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? இது T செக்ஷனோட ஃபிளான்ச். T செக்ஷனோட வெப் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா உள்ள போயிருக்கும். உள்ள. ஸோ இதுக்கு டாப் வியூல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வெப் வந்து இதுக்குள்ள இப்படி போயிருக்கும். புரிஞ்சுதாப்பா? பாருங்க, T செக்ஷன் பொதுவா எங்க யூஸ் பண்றோம் அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படித்தானே? ஸோ இதான் T செக்ஷன். இப்போ ஒரு வாட்டர் டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு வாட்டர் டேங்க், ரைட்டா? ஸோ இந்த வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா பொது ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ வந்து பெருசா இருக்கக்கூடியதுக்கு நம்ம ஸ்டீல்ல வந்து அந்த பிளேட்டை வந்து என்ன பண்ணுவோம் அப்படி 2-3 பிளேட்டா போட்டு கனெக்ட் பண்ணுவோம். இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட்டு, அப்படி நம்ம 2-3 பிளேட்டா போட்டு தான் கனெக்ட் பண்ணுவோம் ஒரு வாலே. அப்போ பாருங்க, இது ஒரு பிளேட், ரைட்டா? ஸோ இந்த பிளேட் இப்படி இருக்கு. இது இன்னொரு பிளேட், ரைட்டா? இது இன்னொரு பிளேட் இப்படி இருக்கு. இந்த 2 பிளேட்டையும் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, ஒரு T செக்ஷன். அப்போ ஃபிளான்ச்சை வந்து இந்த 2 பிளேட்டை கூட கனெக்ட் பண்ணுவோம். இது ஃபிளான்ச். வெப் பாத்தீங்கன்னா இப்படி போகும். புரியுதா? ஸோ ஒரு T செக்ஷன் வச்சு அந்த 2 பிளேட்டையும் கனெக்ட் பண்ண முடியும். புரிஞ்சுதா இல்லையா? ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா a wide flat strip to connect plate. இதுதான் flat strip. ஓகே, இது wide flat strip to connect plate in steel rectangular tank. ஸ்டீல் ரெக்டாங்குலர் டேங்க்ல 2 ஃபிளாட் ஸ்ட்ரிப், ஒயிட்டான ஃபிளாட் ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா T செக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆஸ் புல்ட் அப் செக்ஷன் டு ரெசிஸ்ட் ஆக்சியல் டென்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆங்கிள் செக்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஆங்கிள் செக்ஷன் என்னது? எல் செக்ஷன். ஆஸ் அ காலம் நம்ம யூஸ் பண்ணோம்னா I செக்ஷன் யூஸ் பண்ணுவோம் ஆர் சேனல் செக்ஷன் யூஸ் பண்ணுவோம். புரியுதாப்பா? ஸோ காலம் வந்து நம்ம I செக்ஷன், சேனல் செக்ஷன் தான் யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதா? ஓகே, ஃபைன். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். இந்த கொஸ்டின் நம்ம ரூஃப் ட்ரஸ்ல உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதுவும் ஆர்சிசின்னு இது சொல்லுவேன். பட் இது இந்த கொஸ்டின் ஜென்ரலா இருந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம ஆர்சிசில இது பார்ப்போம். பட் இதுல கேட்டிருக்கேன்னா இதை சால்வ் பண்ணுவோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஐஏஎஸ்ல வந்து திருப்பி இந்த கொஸ்டின் கேட்கறாங்க. ஒன்லி இந்த கொஸ்டின்
கேட்பாங்க. நான் என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஸோ என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா விண்ட் ப்ரெஷர் கேட்குறாங்க. சரியா? So P is the wind pressure in kilogram per centimeter square, where V is the velocity in kilometer per hour, K is the constant of proportionality. So wind pressure P is equal to KV square. So P is equal to KV square, right? V ன்னு சொல்லக்கூடியது velocity of wind, P ன்னு சொல்லக்கூடியது wind pressure, K ன்னு சொல்லக்கூடியது constant of proportionality. Okay, design wind pressure, PZ. Okay, இது wind pressure, but design wind pressure is equal to PZ is equal to 0.6 VZ square. நம்ம ஒரு கோஎஃபிஷியன்ட் இந்த K க்கு பதிலா என்ன போடுறோம் அப்படின்னா 0.6 போடுறோம். V இங்க V ன்னு சொல்லுவோம், பட் V வந்து VZ ன்னு எடுத்துப்போம். அதான் டிசைன். ஓகே, சோ இதுல VZ ன்னு சொல்லக்கூடிய டிசைன் wind velocity. பாருங்க, திருப்பி சொல்ல, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஏன்னா ஜென்ரலா நம்ம இது படிக்கிறோம், ஜென்ரல் கொஸ்டின் வச்சிருக்கிறோம், பட் இது ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகே, இதுதான் ஃபார்முலா விண்ட் ப்ரெஷருக்கு. விண்ட் ப்ரெஷர் ஜென்ரல் ஃபார்முலா, பட் டிசைன் பண்ணும்போது கேக்கு வந்து ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறோம், வியை வந்து டிசைன் விண்ட் வெலாசிட்டின்னு சொல்றோம். சரியா? ஸோ டிசைன் விண்ட் வெலாசிட்டி வி இசட் எப்படி எழுதோம்னா விபி இன்டு K1 K2 K3. இது ரொம்ப முக்கியமானது. விபின்னா என்னன்னா பேசிக் விண்ட் ப்ரெஷர். So basic wind velocity. Basic wind velocity, that is meter per second. அதான் முக்கியம். இதுல கொஸ்டின் எது கேக்குறாங்க அப்படின்னா ரிப்பீட்டடா வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட், K1 என்ன சொல்லுது, K2 என்ன சொல்லுது, K3 என்ன சொல்லுது கொஸ்டின். K1 என்ன சொல்லுது அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஃபேக்டர் ஆர் ரிஸ்க் கோஎஃபிஷியன்ட். Probability factor or a risk coefficient. Probability factor or risk coefficient. K2 என்ன அப்படின்னா terrain factor, height factor, and structural size factor. K3 என்ன அப்படின்னா topography factor. பாருங்க, கொஸ்டின் வந்து இந்த K3யும் K1 ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. K1 என்ன ப்ராபபிலிட்டி ஆர் ரிஸ்க் கோஎஃபிஷியன்ட், K3 என்ன டோபோகிராஃபி ஃபேக்டர். ஸோ இது வந்து டெரைன் ஆர் ஹைட் ஆர் ஸ்ட்ரக்சரல் சைஸ் ஃபேக்டர். நீங்க பாருங்க, இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இங்க பாருங்க, P is the wind pressure, V the constant of proportionality K, then what is a P? P is equal to KV square. ஸோ இங்க ஜென்ரலா கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. அண்டர்ஸ்டுட் ரைட்? பட் அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா நம்ம இதான எழுதியிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஆர் யூ கம்ஃபர்டபிள்? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 33.33%. இது ரிப்பீட்டட் அந்த கொஸ்டின் வருது, கவனிச்சுக்கோங்க. ஏன்னா இஎஸ்சியில் இந்த கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. சி வந்து பார்த்தீங்கன்னா 10%, டி வந்து பார்த்தீங்கன்னா 25%. என்ன சொல்லியிருக்காங்க? when the effect of wind or earthquake load is taken into account. wind load and earthquake load நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா what is the permissible stress as specified in the rivet may be increased. wind and earthquake load கன்சிடர் பண்ணீங்கன்னா permissible stress நம்ம எத்தனை % இன்க்ரீஸ் பண்ணோம்? 25% இன்க்ரீஸ் பண்ணோம். எவ்வளவு? 25. கன்சிடர் பண்ணலைன்னா 33%. okay, if we consider, okay, account the permissible stress increased when the effects of wind
or earthquake force. Load is considered while design, then the permissible stresses are increased by A, okay, are increased by A connection design. That is a rivet or bolt or weld. For connection design, it can be increased by 25%. B, for member design, it can be increased by, for member design, it can be increased by 33.33%. So in the connection design, அவங்க என்ன கேக்குறாங்க, rivet. So it is increased by 25%. நல்லா கவனிங்க, the wind and earthquake loads are considered, then the permissible stresses are increased by, for connection design 25, for member design 33.33. Very, very, very important. திருப்பி இந்த கொஸ்டின் ஒண்ணு, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா உங்க ஷார்ட் நோட்ல இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, ஷார்ட் நோட் எழுதும் போது, ஆமா ஜெனரல் டிசைன்ல ஒரு கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, விண்ட் ப்ரெஷர்ல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கப்புறம் வந்து இது இந்த பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன்கிரிமெண்ட் பத்தி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க ஷார்ட்டா எழுதி வைக்கணும். லாஸ்ட் நீங்க ரெஃபர் பண்ணும்போது ஓகே இப்படி கொஸ்டின் கேட்கறாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. As per Indian standard specification, which of the following physical properties of structural steel is taken irrespective of its grade? எந்த physical property நம்ம எடுப்போம் irrespective of this grade? என்னவா இருக்கு ஆன்சர்? D. Very good. All options are correct. This is the physical property. What is the unit mass of steel? 7850 kg per meter cube, right? So this is physical property. What is the modulus of elasticity? 2 into 10 raised to 5 Newton per millimeter square, right? Newton per millimeter square. What is the Poisson's ratio? Poisson's ratio 0. It is starting from 0.245 to 0. Plastic range up to 0.5 வரை போட்டுக்கலாம், சரியா? பட் நம்ம வந்து 0.42 வரை எடுப்போம், பட் 0.5 வரை எடுத்துக்கலாம், சரியா? What is the coefficient of thermal expansion? Coefficient of thermal expansion of steel is 12 into 10 raised to -6 per degree Celsius, right? So இவ்வளவுதான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி, physical property. Okay, so ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன? So everything is correct, all options are correct. The main advantage of a steel member is, என்னவா இருக்கும்? Main advantage of a steel member is, இது ஒரு general question, okay? Main advantage of a steel member என்னவா இருக்கும்? Steel member ஓட main advantage என்னவா இருக்கும்? Yeah, very simple. All options are correct. It has high strength, its gas and water tightness, its long service life. So all are correct. Okay, so that is the rolled steel beams are mainly used to resist bending stresses, used as independent section to resist compressive stresses. Rolled steel beam used as independent section to resist tensile stress, and all options are correct. ரோல்டுனா என்ன? அது மேக்கிங் ப்ராசஸ். ரோல்டுனா என்னப்பா? மேக்கிங். ரோல்டுனா என்ன தெரியுமா? இப்படி ஒரு மிஷின் இருக்கும், ஓகே, ரோலிங் மிஷின் இப்படிதான் இருக்கு. இது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா, இது இப்படி சுத்திட்டே இருக்கும். இது கிளாக் விஷன், இது ஆன்டி கிளாக் விஷன். நீங்க இந்த கரும்பு ஜூஸ் அடிக்க பார்த்திருக்கீங்க இல்லையா? கரும்பு ஜூஸ் அடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரு 2 ரோலர் இருக்கும்,
சரிதானே? ஒண்ணு மேல, இன்னொன்னு கீழ. இப்போ இது ஒண்ணு மேல, இது ஒண்ணு கீழ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும், இது கிளாக் வைஸ்ல சுத்தும். நம்ம என்ன பண்ணோம்னா, கரும்பு வந்து இப்படி குடுத்தோம்னா என்ன ஆயிரும்? அது அப்படியே சதைஞ்சு ஜூஸ் என்ன ஆயிரும்? வெளியில வந்துரும். அதே போல இங்க என்ன பண்ண ரோல்டுனா, ஸ்டீல வந்து என்ன ஷேப்பு தேவையோ அந்த ஷேப்புக்கு இங்க இருந்து அப்படியே குடுப்பாங்க ஸ்டீல. இது இங்க ரோலிங் மிஷின்ல போனோம்னா என்ன ஆயிரும்னா, அதோட சர்க்யூட் ஷேப்புக்கு சேஞ்ச் ஆகி வெளியில வரும். அதனால தான் இதை ரோலிங் சொல்றோம். ரோலிங்னா மேக்கிங் ப்ராசஸ், ஸ்டீல்னா நேம். ஓகே, அப்ப ஸ்டீல் பீம்ஸ் ஆர் யூஸ்ட் மெயின்லி ரெசிஸ்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். கரெக்டா? பீம் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? யூஸ் டு ரெசிஸ்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ், ரைட்? ஏன்னா பெண்டிங் பண்றது பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஓகே, சபரி. ஓகே, ஒன் used as a independent sections to resist compressive stress, used as independent section to resist tensile stress. All are correct. Option this is correct. Yes, beam section, beam section தான் சொல்லியிருக்கோம். ஆனா அந்த பீம் செக்ஷன், பீமுக்கு என்ன செக்ஷன் யூஸ் பண்ணீங்க? பீமுக்கு என்னென்ன செக்ஷன் யூஸ் பண்ணுவீங்க? ஐ செக்ஷன் யூஸ் பண்ணும். பொதுவா ஐ செக்ஷன் யூஸ் பண்ணும். சரியா? ஐ செக்ஷன், that is ஐ செக்ஷன் will be used. Will be used. So இந்த ஐ செக்ஷன்ல என்னதானே இருக்கு? Indian Standard Light Weight Beam LB, Indian Standard Wide Flange Beam ISB, Indian Standard Heavy Weight Beam, Indian Standard, these are all I-beam classification, medium beam, Indian Standard Lightweight Beam, Indian Standard Heavyweight Beam, Indian Standard Medium Weight Beam, Indian Standard Wide Flange Beam. These are the classification of I section. ஸோ இந்த ஐ செக்ஷனை நம்ம எதுவா யூஸ் பண்ணிக்கலாம்? ஃபிளக்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐ செக்ஷன் நம்ம என்ன பண்ணிடலாம்? காலமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐ செக்ஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? டென்ஷன் மெம்பரா யூஸ் பண்ணிக்கலாம். டென்ஷன் மெம்பர், தட் இஸ் டைஸ். ஸோ இது மூணு காலம்னா ஸ்ட்ரெட், ஸ்ட்ரெட்னாவும் யூஸ் பண்ணிக்கலாம். காலம் ஆர் ஸ்ட்ரெட் எது வேணும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐஎஸ்ஜேபி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஜூனியர் பீம். ஓகே, Indian Standard Junior Beam. Okay, so yes, ISJB means Indian Standard Junior Beam. Are you okay? So அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, all options are correct. Are you comfortable? Rolled steel angle sections are classified as, rolled steel angle section. நம்ம angle section இருக்கு, அந்த angle section எப்படி எல்லாம் classify பண்றாங்க? என்ன நினைக்கிறீங்க? angle section எப்படி எல்லாம் classify பண்ணுவாங்க? D. இப்போ ஈக்குவல் ஆங்கிள் தெரியும், அன்ஈக்குவல் ஆங்கிள் தெரியும். அப்படின்னா பல்ப் ஆங்கிள் இருக்குல்ல, ஏன்னா இந்த ரெண்டை கரெக்ட்னு சொல்லும்போது ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். அதான் பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ பல்ப் ஆங்கிள், பல்ப் ஆங்கிள்னா என்னப்பா? ஆங்கிள் இப்படி இருக்கும், இதான் பல்ப் ஆங்கிள். அன்ஈக்குவல் ஆங்கிள்னா இது அன்ஈக்குவல் ஆங்கிள். ஈக்குவல் ஆங்கிள்னா இது ஈக்குவல். புரியுதாப்பா? The permissible stresses to which a structural member can be subjected to is known as permissible stress. Structural member subject பண்ணக்கூடிய permissible stress என்னது? Bearing stress, working stress, tensile stress, compressive stress. Very good, simple. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ல தான் டிசைன் பண்ணுவோம். பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இன்னொரு பேர் என்னதுப்பா? ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். இன்னொரு பேர் என்னப்பா? டிசைன் ஸ்ட்ரெஸ். ரைட்டா? நம்ம என்னென்ன பேர் இருக்கு? பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ், ஆர் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், ஆர் டிசைன் ஸ்ட்ரெஸ். So permissible stress, working stress, or design stress. Therefore, this is the answer. As per
ISI, Indian Standard, I section. Okay. The rolled steel beam sections are classified into. Rolled steel beam sections are classified into what are they? Okay. எத்தனை சீரிஸ் வந்து ரோல்டு ஸ்டீல் பீம் வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே. As per Indian standard, we classified the beam sections, rolled steel beam sections are classified into 4 series. What are the 4 series? The 4 series are, first one is beam. Okay. Sorry. Beam வந்து 4 series classify பண்ணிருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா, rolled steel beam section. So rolled steel section, not beam section, steel sections. இதை எத்தனை வகையா கிளாசிஃபை பண்ணிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பீம். பீம்ல என்னதெல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஜூனியர் பீம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் மீடியம் பீம், மீடியம் வெயிட் பீம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹெவி வெயிட் பீம். ஓகே. இந்தியன் ஸ்டாண்டர்ட் wide flange beam. Okay, Indian standard wide flange beam. So இங்க நான் உங்களுக்கு சொன்னேன் லைட் வெயிட் பீம் ஜூனியர் பீம் சேம் தான். ஓகே. ஸோ இந்த லைட் வெயிட் பீம் ISLBன்னு ஒண்ணு இல்லை, சரியா? பட் அது ரெண்டையும் லைட் வெயிட் ஜூனியர்னு கூட சொல்லிக்கலாம், சரியா? 4 விதமா தான் கிளாசிஃபை பண்ணியிருக்கேன். இது பீம். ரோல்டு ஸ்டீல் செக்ஷனை பீம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் காலம் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னா ஹெவி வெயிட் பீம். ஹெவி வெயிட் பீம். ஓகே. ISMB 2 இருக்கு. ஸோ இது என்னன்னு சொல்ல, HB இங்க வராது, சரியா? இதை நான் ஒரு கூட சொல்லிடுறேன். ஓகே. இங்க ஸ்டீல் பீம் ISMB, இன்னொரு MB, இது ரெண்டுக்கு நான் எழுதிடுறேன். இந்தியன் ஸ்டாண்டர்ட் மீடியம் வெயிட் பீம், மீடியம் வெயிட் பீம். அதே போல இன்னொரு ISMB என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைட் வெயிட் பீம் எதை சொல்றாங்க. ஆனா ரெப்ரசன்டேஷன் MB தான், இது லைட் வெயிட் பீம்னு சொல்றாங்க. HB வந்து எதுக்குள்ள வரும் அப்படின்னு சொன்னா காலத்துக்குள்ள வருது. ஓகே. ஸோ சாரி, நான் ஃபர்ஸ்ட் மாத்தி சொல்லிடுறேன். ஜென்ரலா சும்மா சொல்லிட்டேன். பட் எக்ஸாக்டா வந்து இந்தியன் கோட் எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்கேன்னா, பீமை வந்து ரோல்டு ஸ்டீல் பீம் 4 பிரிச்சிருக்கு. ஒன்னு இந்தியன் ஸ்டாண்டர்ட் வைடு ஃபிளாஞ்ச் பீம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் மீடியம் வெயிட் பீம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் லைட் வெயிட் பீம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஜூனியர் பீம். அப்ப எத்தனை சீரீஸ் பண்ணிருக்கு பாருங்க. பீமை 1 2 3 4 4 பிரிச்சிருக்கு. பட் ரோல்டு ஸ்டீல் செக்ஷனை இந்தியன் ஸ்டாண்டர்ட் ரோல்டு ஸ்டீல் செக்ஷனா இந்தியன் கோட் எப்படி பிரிச்சிருக்குன்னா, ஒன்னு பீமா பிரிச்சிருக்கு, இன்னொன்று காலமா ஹெவி வெயிட் பீமா பிரிச்சிருக்கு. ஓகே. ஸோ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஜூனியர், சாரி இந்தியன் ஸ்டாண்டர்ட் காலம் செக்ஷன் SSC, Indian standard column sections. Next one பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஹெவி வெயிட் பீம் HB உங்களுக்கு தெரியும். அப்போ காலத்தை எத்தனை சீரிஸா இந்தியன் ஸ்டாண்டர்ட் பிரிச்சிருக்கு? 2 சீரிஸா பிரிச்சிருக்கு. மூணாவது பாத்தீங்கன்னா சேனல். ஸோ சேனல்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஜூனியர் சேனல், Indian standard low weight channel, Indian standard medium weight channel, okay,
Indian standard low weight channel, Indian standard medium weight channel, Indian standard medium weight parallel flange channel. Indian standard medium weight parallel plane channel CP. இது என்ன DSMP நான் எழுதுறேன். ISM நான் Indian standard medium weight CP. மீனிங் என்னன்னா Indian standard medium weight parallel flange channel. Parallel flange channel. Okay. Fourth one பாத்தீங்கன்னா angle. Rolled steel section ஓட fourth வந்து பாத்தீங்கன்னா angle பாத்தீங்கன்னா Indian standard ISA Indian standard equal angle IS Indian standard unequal. புரியுதாப்பா? அப்படின்னா ரோல்டு ஸ்டீல் செக்ஷனை வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் எப்படி பிரிச்சிருக்கு? 4 பிரிச்சிருக்கு. அதுல பீமனோட எத்தனை சீரீஸா பிரிச்சிருக்கு? 4 சீரீஸ். காலம் 2 சீரீஸ், சேனல் 4 சீரீஸ், ஆங்கிள் 2 சீரீஸ். புரிஞ்சுதா? Understood or not? The classification. So இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னா next. The channel gets twisted symmetrically regarding to its axis. Channel வந்து எப்படி ட்விஸ்ட் ஆகுது? regarding to its axis is parallel to web. இப்ப இது ஒரு சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு சேனல் செக்ஷன். பீம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சேனலுடைய ஆக்சிஸ். ஓகே, இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் வச்சுக்கலாம். மீனிங் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் வச்சுக்கலாம். ஓகே, இது சேனலுடைய என்ன ஆக்சிஸ் அப்படின்னு சொன்னா ஒய் ஆக்சிஸ். ஓகே, இது ஒய் ஆக்சிஸ். புரியுதா? ஓகே, இது சேனலுடைய ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ். இனி இசட் ஆக்சிஸ் பாத்தீங்கன்னா ஓகே எக்ஸ் ஒய். இசட் ஆக்சிஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பர்பண்டிகுலர் டு சேனலுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இது எக்ஸ், இது ஒய். ஓகே, தென் இசட் ஆக்சிஸ். இப்போ பாருங்க, இது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இந்த ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
இது வந்து ஒய் ஆக்சிஸ். இதை நான் இசட் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். சரி, இப்ப ட்விஸ்டிங் வந்து எப்படி நடக்கும்? எப்போதுமே லென்த் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் எடுப்போம். இதான் லென்த். ஓகே, அதே போல வந்து டெப்த்தை வந்து ஒய் ஆக்சிஸ் எடுப்போம். தட் இஸ் டெப்த். இசட் ஆக்சிஸ், பிரெத் ஆக்சிஸ் ஆர் திக்னஸ் வந்து இசட் ஆக்சிஸ் எடுப்போம். சரியா? அப்போ இது ஒரு ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ் பிளேன், இது இசட் பிளேன், இது ஒய் பிளேன். ஓகே, எக்ஸ் இசட் பிளேன் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது எக்ஸ் பிளேன், இது ஒய் பிளேன், இசட் பிளேன் சொல்ல இப்படி இருக்கும். ஓகே, இப்படி இருக்கும் இசட் பிளேன். சரியா? சரி, இப்ப இசட் பிளேன் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும் இசட் பிளேன். சரியா? சோ இந்த இது வந்து எந்த பிளேன்ல ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் the channel gets twisted symmetrically with regard to its axis. இப்போ இதுக்கு சிமெட்ரிக்கல் ஆக்சிஸ் எதுப்பா? சேனல் வந்து சிமெட்ரிக்கா இருக்கு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தானே சிமெட்ரியா இருக்கும். கவனிங்க, ஒய் ஆக்சிஸ் எடுத்து பாருங்க. ஒய் ஆக்சிஸ் சிமெட்ரியா இருக்கா? இல்ல. ஒய் ஆக்சிஸ்க்கு இது சிமெட்ரி இல்ல. இசட் ஆக்சிஸ் எடுத்து பாருங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இசட் ஆக்சிஸ். ஓகே, சோ இது வந்து இசட் பிளேனுக்கு சிமெட்ரியா இருக்கா அப்படின்னு சொன்னா ஒய்க்கு கண்டிப்பா சிமெட்ரியா இல்ல. எக்ஸுக்கு சிமெட்ரியா இருக்கா? ஆமா, இது வந்து எக்ஸ் சிமெட்ரி, மேலேயும் கீழே ஒரே மாதிரி பாதியா இருக்கு. ஓகே, சோ இசட்டுக்கு சிமெட்ரியா இருக்கு அப்படின்னு சொன்னா இசட் பிளேன் எடுத்து பாருங்க. இசட் பிளேன் இப்படி வந்து இப்படி வரும். ரைட்டா? இசட் பிளேன். சோ இது வந்து எதுக்கு சிமெட்ரியா இருக்குன்னா, ஒரு சேனல் செக்ஷன் எதுக்கு சிமெட்ரியா இருக்குன்னா எக்ஸுக்கு சிமெட்ரியா இருக்கு. அதாவது இந்த பிளேனுக்கு சிமெட்ரியா இருக்கு, வெப்புக்கு சிமெட்ரியா இருக்கு, ஒய்க்கு சிமெட்ரியா இல்ல. ஓகே, இசட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே 3D வியூல இமேஜின் பண்ணி பாருங்க. 3D வியூல ஒரு சேனல் செக்ஷன் இருக்கு. எக்ஸ் சிமெட்ரியா இருக்கா? இருக்கு. ஒய்க்கு சிமெட்ரியா இருக்கா? இருக்கு. ஓகே, எக்ஸ் ஒய். இசட் அப்படியே கவனிச்சு பாருங்க. இசட் பிளேனுக்கு வந்து சிமெட்ரியா இருக்கு அப்படின்னு சொன்னா இசட் பிளேனுக்கு வந்து சிமெட்ரியா இல்ல. இது 3D காமிக்க முடியல, இமேஜின் பண்ணுங்க. அப்போ வந்து the channel get twisted symmetrically with its regarded axis is parallel to web. இதுதான் வெப், அப்படிதானே? இது வெப், ரைட்டா? சோ இது வந்து எந்த டைரக்ஷன்ல ட்விஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா இந்த டைரக்ஷன்ல தான் ட்விஸ்ட் ஆகும். இப்படிதான் ட்விஸ்ட் ஆகும். ட்விஸ்டிங் சொல்லக்கூடியது லோடு சப்போஸ் இதுல இந்த ஆக்சிஸ்ல எங்கேயாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் இதுல இருந்தாலும் ட்விஸ்ட் ஆகும், இல்ல இங்க இருந்தாலும் ட்விஸ்ட் ஆகும், இந்த பிளேன்ல எங்க இருந்தாலும் ட்விஸ்ட் ஆகும். ஏன்னா இது அன்சிமெட்ரிக்கல் செக்ஷன். சோ இது அன்சிமெட்ரிக்கல் செக்ஷனால இது வந்து எந்த டைரக்ஷன் ட்விஸ்ட் ஆகும்? இட் இஸ் ட்விஸ்டிங் parallel to the web plane. இதான வெப், இதான வெப். அப்ப இந்த வெப்புக்கு பேரலா எங்க எல்லாம் பிளேன் எடுக்கிறீங்களோ அந்த பிளேன்ல எல்லாம் ட்விஸ்ட் ஆகும். இப்ப இப்படி ஒரு பிளேன் எடுத்தாலும் ட்விஸ்ட் ஆகும். இல்ல இந்த பிளேன் தான் வெர்டிகல் பிளேன். அப்ப வெர்டிகல் பிளேனுக்கு பேரலா எந்த பிளேன்ல இருக்கோ எல்லாத்தையும் ட்விஸ்ட் ஆகும். சிம்பிளா சொல்ல போனா the twisting will be happen parallel to the web. இதுதான் வெப். வெப்புக்கு பேரலா என்ன இருக்கு? இந்த பிளேன் இருக்கு, ரைட்டா? அப்போ இட் இஸ் parallel to web. ஆர் சிம்பிளா நம்ம சொல்லணும்னா parallel to vertical plane. இது வெப்னு சொல்லிக்கலாம், ஆர் parallel to vertical plane. புரியுதா? twisting எந்த பிளேன்ல நடக்கும்பா? parallel to vertical plane. I hope you understand. So the channel gets twisted symmetrically with regard to its axis that is parallel to web or vertical plane. நோட் பண்ணிக்கோங்க, it is parallel to vertical plane. Okay, bulb angles are used in ship building. இது ஒரு ஃபேக்சுவல் டேட்டா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷிப் பில்டிங் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? பல்ப் ஆங்கிள் தான் யூஸ் பண்ணோம். ஓகே, ஃபார் ஷிப் பில்டிங் we will use bulb angle. Okay, next one. Average shear stress in kilogram per centimeter square for rolled beam section. Beam section ஓட average shear stress என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? What is average shear stress? Tau V is equal to 0.4 Fy, right? What is the yield stress? 0.4 into 250, right? 0.4 250, which is equal to 100, right? 100 Newton per
millimeter square. 100 Newton per millimeter square, or we can say 981 kilogram per centimeter square. So 981. So option is average shear stress for rolled beam section 981 தான் மேக்ஸிமம். அதுக்கு சொல்லிட்டு நீங்க 981 பக்கத்துல 1025 இருக்குன்னு இதை போட்டுறக்கூடாது. இதை விட கம்மியா இருக்கணும். பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் எப்போதுமே என்ன பண்ணா லீஸ்ட் ஸ்ட்ரெஸ் பாசிபிள். இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராம் per சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல கேட்கறாங்க. சரியா, நோட் பண்ணிக்கோங்க. 100 Newton per millimeter square 981 kilogram per centimeter square எழுதலாம். both are same. யூனிட் நீங்க கன்வெர்ட் பண்ணீங்கன்னா you will get. Okay, are you okay? Next question. Most economical section for a column. காலத்துக்கு most economic section என்ன தெரியுமா? tubular section. Tubular section தான் most economic section or hollow section. Okay, most economic section for column is tubular section. நோட் பண்ணிக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டியூபுலர் செக்ஷன். ஏன் டியூபுலர் செக்ஷன் சொல்லக்கூடிய நம்ம வந்து காலம் படிக்கும்போது பார்க்கலாம். ஏன்னா அதோட மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் மேக்ஸிமம். என்ன எதனால டியூபுலர் செக்ஷன் இஸ் பெஸ்ட்? பிகாஸ் த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இஸ் மேக்ஸிமம். எ ஸ்ட்ரக்சரல் மெம்பர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுல. why since moment of inertia about centroidal axis is more as compared to other sections. Are you comfortable? Next one. A structural member subject to tensile force in a direction parallel to its longitudinal axis is generally known as. All options are correct. ஒரு மெம்பர் டென்ஷன் மெம்பருக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? டென்ஷன் மெம்பருக்கு இன்னொரு பேர்னா, அதாவது டென்ஷன் மெம்பர் தான் டை மெம்பர்னு சொல்லும். என்ன சொல்லும்? டென்ஷன் மெம்பர் ஆர் இன்னொரு பேர் டை மெம்பர். என்ன மெம்பர்ப்பா? டை மெம்பர். ஓகே, டைன்னு சொல்லுவோம், இல்ல டை மெம்பர்னு சொல்லுவோம், இல்ல டென்ஷன் மெம்பர் சொல்லுவோம், எல்லாமே சேம் தான். டென்ஷன் ஃபோர்ஸை கேரி பண்ணக்கூடிய மெம்பர் பேர் என்னது? டை மெம்பர். The one that has least carbon content is. So இதுல இருக்க least carbon content எதுக்கு? ராட் அயனுக்கு எவ்வளோனா 0.15% of carbon. ஓகே, கேஸ்ட் அயன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 2 to 4% of carbon. மைல்டு ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 0.25% of carbon. பிக் அயன் பார்த்தீங்கன்னா இருக்கல அதிகம், that is 3.5 to 4.5% of carbon. So that is the thing. Least carbon content is wrought iron. So option is wrought iron. Understood? Modulus of elasticity of steel is more than that of concrete. It indicates that is what? Modulus elasticity ஸ்டீலுக்கு வந்து காங்கிரீட்டோட ரொம்ப அதிகம். இது என்ன சொல்ல வருது? It indicates that steel is more elastic than concrete. More elastic than concrete. So modulus of elasticity கூட elasticity கூடுது. சரியா? So option less elastic, less plastic, more plastic. More elastic na correct. So none of these answers are correct. Are you comfortable? இது மட்டும் நீங்க ஒரு 2 to 3 times படிங்கன்னா இது ஜெனரலா கேக்குறது. அதனால சரி, கண்டிப்பா நீங்க ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க உங்க இதுக்கு வர TNPSC. In a grillage footing, the maximum shear force occurs at. கிரிலேஜ் ஃபூட்டிங், கிரிலேஜ் அப்படின்னு சொல்ல காலம் நடத்தும் போது கிரிலேஜ் ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய ஒன்று நடத்துவேன். சரியா? இது இங்க கேட்டிருக்காங்க, நான் ஆன்சர் சொல்றேன். none of this. ஓகே, கிரிலேஜ் ஃபூட்டிங் the maximum shear force is occur
at the edge of the cartilage beam, center of the base plate, center of the cartilage beam. So actually வந்து பாத்தீங்கன்னா shear force வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்காது. ஓகே, in cartilage footing நான் cartilage footing நடத்துவேன். சரியா, காலம் நடத்தும் போது நான் நடத்துவேன். சாரி, காலம் கசட் பிளேட் நடத்தும் போது நடத்துவேன். சரி, அப்ப நான் டயக்ராம் எல்லாம் போட்டு நடத்துறேன். ஸோ இன் cartilage footing maximum shear force occur at the edge of the base plate, and shear in the beam is 0 at its ends. Shear in the beam is 0 at its ends, and at the center. ஸோ ஷியர் வந்து பாத்தீங்கன்னா கிரிலேஜ் ஃபவுண்டேஷனுக்கு சென்டர்லயும் எண்ட்லயும் 0. ஸோ in a grillage footing, maximum shear force occur at the edge of the grillage beam, center of the base plate, center of the grillage beam. பாருங்க, maximum shear force occur at the edge of the base plate. அப்ப இது கிடையாது. So none of these are correct. So edge of the base plate, 0 at the center of the grillage footing. Okay, and beam is 0 at its ends and at its center. 0 வந்து சென்டர்லயும் எண்ட்லயும் வந்து 0வா இருக்கு. ஓகே, மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் எங்க இருக்கு? பேஸ் பிளேட். ஸோ இதுக்கு நான் டயக்ராம் உங்களுக்கு போட்டு நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எங்க கிரிலேஜ் போட்டு நான் எடுப்பேன். புரியுதப்பா? ஸோ அதனால இதை ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் டீட்டெயில்டா. லக் ஆங்கிள், ஸோ இதுவும் நான் வந்து உங்களுக்கு நடத்துவேன். எங்க அப்படின்னு சொன்னா டென்ஷன் மெம்பர்ல. லக் ஆங்கிள் என்ன அப்படின்னு சொன்னா used in single angle member, not used in with a double angle member, used with a channel member. All options are correct. லக் ஆங்கிள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா இஸ் ஆங்கிள் which டென்ஷன் மெம்பரோட லென்த்தை ரெடியூஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது லக் ஆங்கிள். ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் சிங்கிள் ஆங்கிள் மெம்பர். ஒரு ஆங்கிள் மெம்பரை கூட யூஸ் பண்ணுவோம். பட் இட் இஸ் நாட் யூஸ்ட், இது ரொம்ப முக்கியம், சிங்கிள் ஆங்கிள் மெம்பரை கூட தான் லக் ஆங்கிள் யூஸ் பண்ணுவோம். லக் ஆங்கிள் ஒரு ஆங்கிள். இப்ப இது ஒரு ஆங்கிள் செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஆங்கிள் செக்ஷன், மெயின் ஆங்கிள் சொல்லுவோம். இதை வந்து மெயின் ஆங்கிள் சொல்லுவோம். லக் ஆங்கிள் சொல்லக்கூடிய ஸ்மால் ஆங்கிள். இது வந்து பாத்தீங்கன்னா லக் ஆங்கிள். இது மெயின் ஆங்கிள், லக் ஆங்கிள். அப்போ சிங்கிள் ஆங்கிள் இருந்தாலும் லக் ஆங்கிள் யூஸ் பண்ண முடியும். டபுள் ஆங்கிள் இருந்துச்சுன்னா லக் ஆங்கிள் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, சேனல் மெம்பருங்க நம்ம லக் ஆங்கிள் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். ஓகே, ஸோ இவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா இதுல இருந்து பாக்குறோம். இது அப்படின்னு சொன்னா ஜென்ரல். அன்னைக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நான் சென்ட் பண்ணிருப்பேன், அவ்வளவு கொஸ்டினும் படிங்க. அதே போல இந்த கொஸ்டின்ஸும் படிங்க. இதை என்ன பண்ணோம், ஒரு 5 தடவை படிங்கன்னா ஈஸி தான். இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, இது ரொம்ப, இது வந்து இஎஸ்சிலும் கேட்கறாங்க. பல்ப் ஆங்கிள் ஜென்ரலி யூஸ்ட் ஃபார் ஷிப் பில்டிங். அப்படியே கேட்டுருவாங்க, கொஸ்டின் கட் பண்ணி எடுத்து வச்சிருவாங்க. ஐ திங்க் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுவாங்க. இப்போ அடுத்து என்ன பார்த்தேன், நம்ம கனெக்ஷன்ல 5 விதமா பார்த்தோம். ஜென்ரல் முடிச்சிட்டோம். கனெக்ஷன்ஸ்ல பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸஸ் ஆன் ஸ்டீல், பெர்மிசிபிள் டிஃப்ளெக்ஷன், டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன், கோடல் ப்ரொவிஷன், அனாலிசிஸ் ஆஃப் கனெக்ஷன் 5 பார்த்தோம். பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸஸ் ஆன் ஸ்டீல்ல ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்ல என்ன பார்த்தோம்? மேக்ஸிமம் பெர்மிசிபிள் ஆக்சில் கம்ப்ரஷன் அண்ட் டென்சைல், பெண்டிங் கம்ப்ரஷன் அண்ட் டென்ஷன், பியரிங், ஷியரிங். இங்க ஆக்சில் கம்ப்ரஷன் டென்ஷன், பெண்டிங் கம்ப்ரஷன் டென்ஷன் எல்லாமே FY divided by 1.1, including bearing also. Maximum permissible shear stress in structural steel in the formula, sorry, in the value. Shear stress in bolt or weld, இது மெயின் மெம்பருக்கு, இது போல்ட் ஆர் வெல்டுக்கு வந்து இந்த வேல்யூ permissible stress. Permissible deflection பார்த்துட்டோம். அதே போல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், for a field rivet
the maximum permissible stresses in rivet and bolt as given in the code reduced by field rivet னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன? rivet which was made in field. Okay, a rivet which was made in field. So answer for this question is B. Field rivetக்கு 10% வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். சரி, ஸோ இதை மட்டும் நான் நோட் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. Okay, for field rivet, maximum permissible stresses in rivet and bolt are reduced by 10%. Okay, இப்போ நான் எழுதுறேன். இது ஃபீல்ட் ரிவெட்டுக்கு ஷாப் ரிவெட்ல இருந்து 10% என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணும். பாருங்க, ஷாப் ரிவெட் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸஸ். ஷாப்னா கடைன்னு வாங்குறது. ஷாப் ரிவெட், திருப்பி சொல்றேன், இந்த கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. ஷாப் ரிவெட் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸஸ். ஷாப் ரிவெட் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸஸ் பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ நீங்க ஞாபகம் வைக்கணும். axial tension, shear bearing. ஏன்னா இந்த ரிவெட் 3 லோட் தான் கேரி பண்ணணும், அப்படிதானே? ஷாப் ரிவெட், ரிவெட் வந்து ஷாப். பவர் ட்ரிவன், நம்ம ட்ரிவன் பண்ணும்போது பவர் ட்ரிவன். பவர் ட்ரிவனா புரியுதா? மிஷின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ண ட்ரிவன் பண்றது, ஹேண்ட் ட்ரிவன். ஸோ ஆக்சியல் டென்ஷன் பார்த்தீங்கன்னா 100 MPa. ஹேண்ட் ட்ரிவன்னா அதோட பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் 80 MPa இருந்தால் போதும். அதே போல ஷியருக்கு வந்து 100 MPa, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 MPa. பியரிங் தான் அதிகம், 300 MPa பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ். ஸோ இதுக்கு 250 MPa. சரி, இந்த இதுல இது ஷாப் ரிவெட், அப்படிதானே? இதுல 10% நம்ம ரெடியூஸ் பண்ணணும் ஃபீல்ட் ரிவெட்டா இருந்தா. ஃபீல்ட் நம்ம மேக் பண்றது ஏன்னா பர்ஃபெக்டான ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்காது. சரி, அதனால ஃபார் ஃபீல்ட் ரிவெட், field rivet or bolt, the permissible stresses for permissible stresses are reduced by 10% from shop rivet. ஸோ 10% நம்ம ரெடியூஸ் பண்ணணும். சரி, அப்படின்னா இப்போ வந்து பவர் ட்ரிவன் ரிவெட்னா ஆக்சுவல் டென்ஷன் யூஸ் பண்றீங்கன்னா இதை வந்து 10% ரெடியூஸ் பண்ணீங்கன்னா 90 வரும். கரெக்டா? ஸோ அதான் கான்செப்ட். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் இதை டைரக்டாவே கேட்பாங்க. சரியா? ஆர் யூ ஓகே? The strength of field rivet as compared to shop rivet is. Answer சொல்லுங்க. The strength of field rivet as compared to shop rivet is. Very good. 90%. Divakar, okay va? Divakar, are you okay? Next one. The maximum permissible stresses for a hand-driven rivet. Axial tension. Hand-driven axial tension. என்ன வரும்? பாருங்க, axial tension hand-driven. Axial tension hand-driven. 80 Newton per millimeter square or megapascal, both are same. Maximum permissible stress of power-driven rivet. Power-driven field rivet. நல்லா கவனிங்க, power-driven field rivet in bearing.
ஷார்ப் ரிவெட்டுக்கு 300 அப்படிதானே? ஷார்ப் ரிவெட் பவர் ட்ரிவன் இஸ் 300 பியரிங்க்கு. அதை ஃபீல்டுக்கு நீங்க என்ன பண்ணணும், 10% ரெடியூஸ் பண்ணணும் அப்படிதானே? அப்ப ஆன்சர் என்ன? 270. 90% of this one. So is it 270? Very good. Answer is 270. Right? Answer for this question is 270. Working stresses on the gross area of a rivet, gross area of a rivet as recommended by Indian standard. So working stress as per Indian standard, the working shear stress on the gross area of a rivet. What can be the answer? The thing is, நம்ம ஆல்ரெடி இதை பார்த்திருக்கோம். See, what is a permissible shear stress? Tau v 0.4 Fy. This is the average, right? Average permissible stress. What is, tau v maximum permissible stress? Maximum, both are permissible stress only. Maximum permissible stress. Both are permissible shear stress. So this is the average, this is the maximum. So this is 0.45 Fy. So this one is 100 MPa, which is equal to 981 kilogram per centimeter square. நம்ம இப்பதான் பார்த்தோம். இது எவ்வளவு வரும்னா 0.4 கிடையாது, 0.45 Fy. 0.45 Fy is equal to 0.45 into 250. Okay, which is equal to 1025 kilogram per centimeter square. But இதை நீங்க simplify பண்ணீங்கன்னா 0.45 into 250 is equal to 112. 112.5 Newton per millimeter square. Okay, so that is the thing. So maximum, but இங்க கொடுத்திருக்கப்படி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா இது எடுத்துக்கு. ஏன்னா கிராஸ் ஏரியா கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா, நெட் ஏரியா கிடையாது. நெட் ஏரியாக்கு நம்ம ஆவரேஜ் எடுப்போம், கிராஸ் ஏரியாக்கு மேக்ஸிமம் எடுப்போம். ஓகே, ஸோ கிராஸ் ஏரியா கொடுத்துருக்கீங்கன்னா 1025. நல்லா கவனி, கிராஸ் ஏரியா 1025. பட் இங்க ஒரு கொஸ்டின் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இங்க தானே பார்த்தோம், இங்க ஒரு இடத்துல பார்த்தோம்ல, இங்க இல்ல. இன்னைக்கு நம்ம மேக்ஸ் பெர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் நீங்க ஏதோ ஒரு கொஸ்டின் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த இருக்கு பாருங்க, இது ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ் சொல்லிட்டான். ஆவரேஜ் ஷியர் ஸ்ட்ரெஸ் 0.4 Fy. ஸோ 100 or 981. புரியுதா ரெண்டுக்கு வித்தியாசம்? இதுக்கு அதுக்கும் அந்த கொஸ்டின் ஆக்சுவலா இங்க தான் வச்சிருக்கணும், பட் எனிஹவ் I hope you understood, right? Next, what is the ratio of the yield stress in power driven shop rivet related to the permissible bearing stress on mild steel? So என்னவா இருக்கு ஆன்சர்? Power driven shop rivet, what is the ratio of yield stress in power driven shop rivet? Power driven என்ன rivet? Shop rivet. Yield stress related to that permissible bearing stress of mild steel structures. So power driven shop rivet, what is the yield stress? Yield stresses in power driven. Okay, permissible stresses of mild steel related to mild steel. Permissible bearing stress on mild steel. What is the bearing stress value? 0.75 into 250. It is a bearing stress, right? So which is equal, this is 3/4. 3/4. That is 3 means 500, 750. 750 divided by 4. Okay, so the simplify பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 0.75 into 250.
0.75 into 250 is equal to 187. 187.5. This is a bearing stress. Permissible, right? Permissible bearing stress, this is the answer. Newton per millimeter square. So this is the answer. What is the yield stress? Yield stress of power driven. Generally, yield stress Fy is equal to 250. Okay, Newton per millimeter square. So what is the ratio? Permissible bearing stresses on permissible bearing stresses of mild steel 0.75 into okay. Okay. Sir, the rating ratio 187.5 divided by 250. Right? So ratio of yield stress in power driven yield stress in power driven shop rivet. Power driven shop rivet. They're not mentioning anything about it is axial tension. That is a yield stress, they said. Okay, anyhow, we can take it 250. Bearing stress. Permissible bearing stress in mild steel 187.5. What is the answer? 250. 0.8 approximate. .75. So this is the answer. 0.8. So நான் என்ன எழுதிக்கிறேன் what is the ratio of yield stress in power driven shop rivet? இங்க power driven shop rivet yield stressனா என்னன்னா அது 250 தான் இருக்கும். ஓகே, yield stress எவ்வளவு தான் இருக்கும்? 250. yield stress of power driven shop rivets is equal to what is that? 250. Permissible bearing stress. Permissible bearing stress of mild steel. What is that? 0.75 Fy is equal to 0.75 into 250 is equal to 187.5. So the ratio is, what is the ratio of the yield stress in power driven shop rivet? Okay, 250 divided by 187.5 தானே வருது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப கிளியரா ஒரு வேகா இருக்கு. இதுக்கு நேரா ஆப்போசிட்டா எடுத்தீங்கன்னா bearing permissible bearing stress to power driven எடுத்தீங்கன்னா 0.8 வரும், பட் 0.8 இல்ல 0.75 வரும். ஸோ இந்த கொஸ்டின் somewhat vague. Okay, for me question is not clear. Okay, so இந்த கொஸ்டின் நான் வந்து செக் பண்றேன். என்னப்பா பாருங்க, என்ன கேட்றேன், what is the ratio of yield stress in power driven shop rivet? So இதுதான் yield stress in power driven shop rivet divided by permissible bearing stress of mild steels. So இதை நீங்க 250 divided 187.5 போட்டீங்க, greater than 1 வரும், அப்படிதானே? ஆனா 0.8 சொல்லக்கூடிய அப்புறமேல தெரியாது. So question is not clear. 0.8 வராது, கண்டிப்பா greater than 1. புரிஞ்சுதான் நான் என்ன சொல்றேன்னு? Understood or not?
எக்ஸ்கியூஸ் மீ. இந்த கொஸ்டின் வந்து இட்ஸ் நாட் கிளியர். ஓகே, ஓகே, த கொஸ்டின் இஸ் நாட் கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். When the wind load is a primary load, no increase in allowable stresses provided for member or fastness. Member na புரியுதா? Main member or subsidiary member. Fastness na என்னது? Bolt, rivet, weld. இதுதான் fastness. சரியா? So இதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, due to wind load acting along with the dead and live load, increase in allowable stresses up to 33.33% can be provided for. எஸ், 33.33 வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணோம். allowable stress வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். due to wind load acting along the dead load, increase allowable stress of 25% in bolt can be provided. நம்ம இது பார்த்தோம். இங்க எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன், அப்படித்தானே? permissible stresses நான் உங்களுக்கு சொன்னேன், கண்டிப்பா வரும். போல்ட்டுக்கு, அதாவது கனெக்ஷனுக்கு என்ன இந்த இருக்கு பாருங்க. கனெக்ஷனுக்கு வந்து விண்ட்லோட எர்த்குவேக்கோட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணீங்கன்னா கனெக்ஷனுக்கு வந்து 25%, மெம்பருக்கு வந்து 33.33%. ரைட்டா? ரைட்டா? அப்ப அதே தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. நான் சொன்னேன் அந்த கொஸ்டின் திருப்பி திருப்பி கேட்பாங்கன்னு சொன்னேன். இப்ப என்ன பாருங்க. along load, dead live load, increase in allowable stress up to 33.33%. அவன் எதுக்குன்னு சொல்லல. 33.33% மெம்பருக்கு தான். ஓகே, ஃபைன். இந்த இது வந்து ப்ரொவைடட் ஃபார் மெம்பர்ஸ். இது வந்து கரெக்டா கொடுத்திருக்காங்க. ஸ்ட்ரெஸ் வந்து பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கேன் பி இன்க்ரீஸ் 25% ஃபார் போல்ட். போல்ட் அங்க ஃபவுண்டேஷன் எதுவோ இருந்துட்டு போட்டோம். போல்ட்னா என்னது? கனெக்ஷன். அப்ப இது கரெக்ட். இதுவும் கரெக்ட் தான். பட் ப்ரொவைடட் ஃபார் மெம்பர்ஸ் சொன்னா கரெக்ட். அவன் இன்க்ரீஸ் ஃபார் வாட்? இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, ஆப்ஷன் வந்து 3 கன்ஃபார்ம் கரெக்ட். அப்ப இது கரெக்ட் கிடையாது. இந்த 3 ஆப்ஷன்ல எது வேணா எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பிரைமரி லோட் நோ இன்க்ரீஸ் இன் தி அலோவபிள் ஸ்ட்ரெஸ். இவன் நோ இன்க்ரீஸ்னு சொல்லிட்டான். விண்ட் லோட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும்? இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப இவன் என்ன சொல்லியிருக்கான்? நோ இன்க்ரீஸ் சொல்லிட்டான். அப்ப இது வந்து ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரக்கூடிய தப்பு கன்ஃபார்மா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரக்கூடிய கன்ஃபார்மா தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த ரெண்டும் தப்பு. அந்த தேர்ட் வந்து கரெக்ட். அப்ப இந்த ரெண்டும் கரெக்ட். இப்ப என்ன பிரச்சனைனா, சூஸ் பண்ணும்போது இதுதான் கொஸ்டின் வேகா இருக்குன்னு சொல்றேன். இதுல ரிஸ்க் எடுக்கணும். எத்தனை பிரச்சனை ரிஸ்க்னு பாருங்க. நெகட்டிவ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. 50-50 சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதுவும் கொடுக்கலாம், இதுவும் கொடுக்கலாம். இப்ப நான் இந்த எக்ஸாம் எழுத போயிருந்தேன்னா கண்டிப்பா டி தான் கொடுத்திருப்பேன். ஏன்னா இது நான் கிளியரா சொல்லல. பாத்தீங்கன்னா மெம்பரா இல்லையா, நான் ஒண்ணுமே சொல்லல. ஆனா இந்த ஆப்ஷனும் எடுத்துக்கலாம். சிலவங்க இந்த ஆப்ஷன் போடுவாங்க. நான் இந்த ஆப்ஷன் போட்டேன்னா இதான் எடுப்பேன். இதுல நான் என்ன பண்றேன்? ரிஸ்க் எடுக்கிறேன். 50% ரிஸ்க் எடுக்கிறேன். ஓகே, இதுதான் கரெக்ட் நான் போடுவேன். மேபி அந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷன் எக்ஸாமினர் வந்து ஓகே டி தான் கரெக்ட்னு கொடுத்தாருன்னா எனக்கு 100% சான்ஸ் வந்துடும். இல்ல அவர் பி சி தான் கரெக்ட்னு சொன்னா அது போயிடும். பட் என்னால சேலஞ்ச் பண்ண முடியும். இதுல வந்து எதுவுமே குடுக்கல பர்டிகுலரா, அதனால என்னால சேலஞ்ச் பண்ண முடியும். ஓகே, பட் நான் இந்த ரெண்டு இது கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, சி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, என்னால சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து கரெக்டா ஏன்னா இது இல்ல, ப்ரூஃப் இல்ல. ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்டே வேகா இருக்கு. நான் சொல்றேன் புரியுதா? கொஸ்டின்ல இருக்க பிரச்சனை சொல்றேன் புரியுதா? இந்த கொஸ்டின்ல இருக்க பிரச்சனை சொன்னேன் புரியுதா? நான் 50-50 சான்ஸ் எடுக்கிறேன். சோ இதுவும் கரெக்டா தான் இருக்கு. ஆனா எக்ஸாக்டா நான் சொல்ல முடியாது கரெக்ட்னு. புரியுது இல்லையா? சோ அதனால ஆன்சர் இது எடுத்துக்கிறேன். இது கிடையாது என்னோட ஆன்சர். ஆனா புக் ஆன்சர் என்ன கொடுத்திருக்கேன்? 2 கொடுத்திருக்காங்க. ரெண்டும் கரெக்ட்னு கொடுத்திருக்காங்க. சரியா? சோ பட் நான் அது வந்து எடுக்கல. ஏன்னா அது வந்து எக்ஸாக்டா எதுன்னு சொல்லாதனால. புரிஞ்சுதா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் ரைட். சாரி, இந்த ஆப்ஷன் கரெக்ட். இந்த ஆப்ஷன் கரெக்ட் கிடையாது. இந்த ஆப்ஷன் தப்பு கிடையாது, கரெக்ட். சரியா? எக்ஸ்ட்ரீம்லி சாரி.
இந்த when wind load is considered only primary load. இங்க wind load நம்ம என்ன பண்ணுவோம்னா செகண்டரியா தான் கன்சிடர் பண்றோம். செகண்டரி லோடுக்கு தான் இந்த இதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். இது செகண்டரி லோட். சாரி, ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இது செகண்டரி லோட், இதுவும் செகண்டரி லோட். செகண்டரி லோட பிரைமரி லோடிங் என்னது? டெட் லோட் அண்ட் லைவ் லோட். எப்போதுமே டெட் லோட் லைவ் லோடு தான் பிரைமரி லோட். ஓகே, ஆனா அது இல்லாம எதுவுமே இருக்காது. டெட் லோட் லைவ் லோடு தான். செகண்டரி லோட விண்ட் லோட் எடுத்தீங்கன்னா பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். 33.33 ஃபார் மெம்பர், 25% ஃபார் கனெக்ஷன் ஆர் போல்ட், ரிவெட், வெல்ட். ஆனா நீங்க இந்த விண்ட் லோட பிரைமரி லோட எடுத்துட்டீங்கன்னா அலோபிள் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். ப்ரொவைடட் ஃபார் மெம்பர்ஸ் ஆர் ஃபாஸ்ட்னஸ். ஓகே, மெம்பருக்கும் பண்ண வேண்டாம், ஃபாஸ்ட்னருக்கும் பண்ண வேண்டாம். ஸோ 1 3 கரெக்ட், 1 3 கரெக்ட், 1 கரெக்ட் 3 கரெக்ட். அப்ப எந்த ஆப்ஷன்ல இருக்கு? இந்த ஆப்ஷன்ல தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ இதுவும் தப்பு. அப்ப ரெண்டும் கரெக்டா தான் இருக்கும். இதுல அவன் கொடுக்கல, பட் நம்ம குழம்ப வேண்டாம். பெஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கும்? 1 3 கன்ஃபார்ம் கரெக்ட், அதனால ரெண்டும் கரெக்டா தான் இருக்கும். ஸோ அதனால எலிமினேஷன் டெக்னிக்ஸ்ல நம்ம என்ன பண்ணோம்னா ஏ சூஸ் பண்ணணும். சரியா? ஸோ பிரைமரி லோடா இருந்துச்சுன்னா பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். செகண்டரி ஸ்ட்ரெஸஸா இருந்தா மட்டும் பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணா போதும். புரியுதாப்பா? ஓகே, ஸோ நான் மிஸ்கைட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட், சாரி. இது நோட் பண்ணிக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா கனெக்ஷன் உள்ள கொஸ்டின் முடிச்சிட்டோம். சாரி, கனெக்ஷன் லெவல்ல பெர்மிசிபிள் ஸ்ட்ரெஸஸ். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின் இருக்கு. when the effect of wind or earthquake loads are considered in account to riveted connection. நல்லா கவனிங்க, riveted connection கொடுத்துட்டா. The permissible stresses are increased in rivet may be. What is the answer? C, 25%. 25%, right? Next question வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன். இந்த இது இருக்கு பாத்தீங்களா, டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன். ஜென்ரலா நம்ம இது டைப்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம்னா கோடல் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இந்த கோடல் ப்ரொவிஷன்ஸ் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். ஒருக்கா ரீட் பண்ணுங்க. அப்படியே பாருங்க. மேக்ஸிமம் பிச் என்ன, மினிமம் மேக்ஸிமம் சாரி மினிமம் பிச் அண்ட் மினிமம் கேஜ், மினிமம் எண்ட் டிஸ்டன்ஸ், மினிமம் எட்ஜ் டிஸ்டன்ஸ். கவனிக்கணும், இது டயாமீட்டர் ஆஃப் ஹோல், இது டயாமீட்டர் ஆஃப் போல்ட் மேல இருக்கிறது. சரியா? 1.5 ஃபார் மிஷின் கட்டிங், 1.7 ஃபார் ஹேண்ட் கட்டிங். ஸோ தட் இஸ் அ டிஃபரன்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஆல்ரெடி ஒருக்க பார்த்துருக்கீங்க, பட் ஒருக்கோட பார்த்துருங்க. ஏன்னா இது ஃபுல்லா நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஸோ இதை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க கையில. சரியா? உங்க கையில நோட்ஸ் வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. பிச் எப்படி மெஷர் பண்றோம்? parallel to the force, gauge perpendicular to the force. First question. What is the maximum spacing of tacking rivet? Maximum spacing of tacking rivet. Maximum spacing of tacking rivet. B. சரி, மேக்ஸிமம் ஸ்பேசிங் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் எல்லாம் கவனிக்கணும். இது டேக்கிங் ரிவெட் தானே, தென் டேக்கிங் போல்டா ரிவெட். ஸோ 600 ஒன்று இருக்கு, இன்னொன்று 1000 இருக்கு. மேக்ஸிமம், ரைட்டா? மேக்ஸிமம் அப்போ என்னவா இருக்கும்? 1000, right? Maximum spacing of tacking. Spacing means pitch, right? So this is 1000. புரிஞ்சுதா? ரெண்டெண்ணம் இருக்கு. மேக்ஸிமம் எதுக்கு போடுவோம்? மேக்ஸிமம் எதுக்கு போடுறோம் பாருங்க. Steel section like angle, channel, T section are used as a compressed member. Maximum pitch of tack bolt is 600. If the above steel structural members are used as a tension member, then maximum pitch is 1000 mm, right?
அப்ப இந்த ரெண்டுல எது மேக்ஸிமம்? நான் என்ன சொன்னேன்னு புரியுதாப்பா? சபரி, திவாகர் புரியுதா? நான் என்ன சொல்ல வந்தேன்னு புரியுதா? கொஸ்டின் வந்து அவன் மேக்ஸிமம் தான் கேட்டிருக்கான். ஓகே, next one. In calculating area to be detected for bolts of 36 millimeter diameter, then the diameter of hole. இவங்க நல்ல கவனிங்க, bolt என்ன? Bolt. Diameter of bolt hole shall be taken as bolt. பாருங்க, bolt 36 னா greater than 24. 3 millimeter extra add பண்ணலாம், ரைட்டா? 3 add பண்ணும். 36 கொடுத்திருக்காங்க. அப்ப எது ஆன்சரா இருக்கும்? D is correct. Very good. Answer is what? D. Gross diameter of rivet என்ன கவனிக்கணும், rivet போல்ட்டுக்கு ரிவெட்டுங்க இருக்கு. Gross diameter of 14 mm. So gross diameter of a 14 mm normal rivet. Gross diameter னா diameter of hole கேக்குறாங்க. ஏன்னா இது என்ன கேக்குறாங்க? Diameter of hole. $14 mm nominal diameter rivet. 14 mm nominal diameter rivet என்னவா இருக்கு? சொல்லுங்க, என்ன வரும்? Less than or is equal 25 இருந்துச்சுன்னா 1.5 வந்து ஆட் பண்ணலாம், ரைட்டா? என்ன ஆன்சர்? A is the correct answer. Minimum pitch of a rivet shall not less than. Minimum pitch of a rivet shall not less than. Very simple. B is the correct option. Minimum pitch of a rivet should not be less than how many times of gross diameter? 2.5 times, right? For a rivet of 36 millimeter diameter of hole can be taken as, இதே question already பார்த்துட்டோம். Same question without changing any data. பாருங்க, அவங்க கொஸ்டினே வந்து டைரக்டா அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க, ரைட்டா? அவங்களே எந்த ஒரு இது செகண்ட் டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க, புரியுதா? இப்போ டயாமீட்டர் ஆஃப் ரிவெட் தானே கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும், சாரி, ரிவெட்ல கேட்டிருக்காங்க, போல்ட் கிடையாது. போல்ட்னா தான் அது கரெக்ட். ரிவெட்னா ரெண்டு தான் ஆட் பண்ணோம். பாத்தீங்களா, நான் தப்பு பண்ணிட்டேன். இது இப்போ நான் போட்டுதான் தப்பு. ஆன்சர் என்ன? சி தான் கரெக்ட். ஏன்னா ரிவெட் இல்லையா, போல்ட் இல்ல. போல்ட்னா 38 பாயிண்ட் சம்திங். பாத்தீங்களா, இங்க என்ன கேட்டிருக்கீங்க? ரிவெட். பட் ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்தா? போல்ட். பாத்தீங்களா, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ். அதே கொஸ்டின், ஆனா ஒரு சின்ன சேஞ்ச், அவ்வளவுதான். சரியா, நெக்ஸ்ட். The gross diameter of rivet hole. The gross diameter of rivet hole for a rivet. The nominal diameter is 27. என்ன வரும்? 27. இப்போ என்ன வரும்? நல்லா கவனிங்க, ரிவெட் 25 mm விட அதிகமா இருந்துச்சா ரிவெட்டுக்கு என்ன வரும்? 28.5. கரெக்ட். சாரி, 28.5 ரெண்டுல கூட்டுவோம்பா, நல்லா கவனிங்க. ரிவெட்டுக்கு 25 mm டயமீட்டரோட அதிகமா இருந்துச்சுன்னா கிராஸ் டயமீட்டர் ஆஃப் நாமினல் டயமீட்டர் ஆஃப் ரிவெட் 25 அதிகமா இருந்துச்சுன்னா என்ன போடுவோம்? பாருங்க, கிரேட்டர் தான் 25னா 2, ரைட்டா? 1.5 கிடையாது. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 29. கம்ஃபர்டபுள்? பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் தான் நம்ம பண்ணுவோம். தமிழ் தெரியும் எல்லாம், ஒரு சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணிடுறோம், புரியுதா? The maximum permissible stresses in shear for power driven shop rivet. shear கேக்குறாங்க, ஷாப் ரிவெட் பவர் ட்ரிவன். பவர் ட்ரிவன் எவ்வளவுப்பா? பவர் ட்ரிவன் என்ன எவ்வளவு? நம்ம நேரமா எழுதணும். வெரி குட். சி 100. ஷாப்னா 8. ஓகே.
ஸோ பேலன்ஸ் கொஸ்டின் பார்ப்போம். ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு பார்ப்போம். சரியா? ஸோ லெட்ஸ் ஹேவ் எ பிரேக், தென் வி வில் சால்வ் தி கொஸ்டின்ஸ்.